நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. Facebookல பாத்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. சித்ராவுடைய இந்த வழக்குல போலீசார்கள் துரிதமாக விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல புதிய மொழியாக நடிப்பவங்க தான் காவியா. இப்ப காவியா இறந்து போன சித்ரா தன்னுடைய கனவுல சில அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலை சொன்னதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோல புதிய மொழியான காவியா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி அன்று நசரத்பேட்டை இருக்கக்கூடிய ஒரு விடுதியில சின்னத்திரை நடிகையான சித்ரா தற்கொலை செய்து கொண்டாங்க. இதைத் தொடர்ந்து அவருடைய கணவன ஹேமந்தை போலீசார் கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆடியோ விசாரணையும் நடைபெற்று வந்தது. இந்த ஆடியோ விசாரணையில் சித்ராவுக்கு வரதட்சணை கொடுமை காரணம் அல்ல, சித்ராவுடைய மரணத்திற்கு வேறு ஏதோ காரணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடியோவும் சமீபத்தில் அவர் அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. நாளைக்கு திங்கட்கிழமை அந்த அறிக்கை 250 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை நாளைக்கு காவல்துறையிடம் ஒப்படைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாச்சு. சித்ரா என்னதான் நிறைய விளம்பரங்களை நடித்தாலும் சரி, நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலும் சரி, அவங்களுக்கு அதில் கிடைக்காத பேரும் புகழும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் அவங்க முல்லை என்ற கதாபாத்திரத்தை நடித்தது மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது. எக்கச்சக்கமான ரசிகர்கள் இந்த சீரியல் மூலமாக தான் அவங்களுக்கு கிடைச்சாங்க. ஸோ அவங்களோட இறப்புக்கு பின்னாடி அந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்த அந்த கேரக்டரை இதுக்கப்புறம் பண்ண போகிறது யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பும் எல்லோர் மத்தியிலும் இருந்துச்சு. ஆரம்பத்தில் சரண்யா தான் இனி வரக்கூடிய சீரியலை முல்லையாக நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியோட தகவல் வெளியாச்சு. ஆனா அதை சரண்யா ஒரு வீடியோ மூலமாக நான் நடிக்கல அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சீரியல்ல புதிய முறையாக காவியா தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க நடிக்கும் போதே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சில புகைப்படங்களும் வெளியாகி அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இனிமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல புதிய முறையாக நடிக்க போறவங்க இவங்க தான், காவியா தான் புதிய முறையாக நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆச்சு. இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல புதிய முறையாக நடிச்சுட்டு வரக்கூடிய காவியா சித்ரா தன்னுடைய கனவுல சில விஷயங்களை சொன்னதாக சில தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முல்லைங்கிற கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆனால் அந்த வாய்ப்பானது எனக்கு இவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, நான் இறந்து போனேன்னு நினச்சி யாருமே தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இது நானே எடுத்துக்கிட்ட முடிவு தான். எனக்கு தான் இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் இது இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி போகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ மகிழ்ச்சியாரு, அந்த கேரக்டரை உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ நல்லா யூஸ் பண்ணிட்டு இது மூலமா அவனுடைய வாழ்க்கையில நீ அடுத்த லெவலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சித்ரா தனக்கு சொன்னதாகும். எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா புதிய முல்லையான காவியா கனவுல கண் கலங்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ காவியா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் காவியோட கனவுல சித்ரா சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.